20, 15 அந்த ரேஞ்ச் ஸ்கூல் கிட்ஸ்லேருந்தே வந்து ஏர்லி கிரேயிங் ஆரம்பிச்சு. அதுவும் மென்னெல்லாம் மீசைக்கு போடுவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து பிக்மெண்டிங் அண்ட் வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி. ஸோ இந்த மாதிரி இம்மீடியட்டாக டை போட்ட உடனே இந்த மாதிரி வரும். வாய் வீங்கிக்கும், கண்ணு வீங்கிக்கும். ஸோ இவ்வளோ இதையும் தாண்டி இதில் என்ன காம்பனன்ட்னா பிபிடின்னு சொல்லுவோம், பாராஃபெனில் டயமைன் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தா கோல்தார் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு சீப் கெமிக்கல். ஹென்னால் என்ன வரும்னா டேனிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அங்கே. ஸோ நெயில் பாலிஷ் போடும்போது வாயில் நெகம் கடிப்பாங்க. அவங்களுக்கு லிப்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து லாங் ரன்ல யூஸ் பண்ணும்போது கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஐம் குட், தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் ஒரு ஹேர் டையிங் இது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க ஹேர்ல வந்து ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணும், பட் தே டோன்ட் வாண்ட் டு கட் தேர் ஹேர் அப்படின்றப்ப ஹேர் கலர் பண்ணலாம், ஸ்ட்ரீக்ஸ் வச்சுக்கலாம், ஹைலைட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு கிரேஸ் தெரியக்கூடாது, ஒயிட் ஹேர் தெரியக்கூடாது, ஹேர் டை பண்ணிடுறாங்க. பட் அதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் ஒரு பயம் இருக்கு. பிகாஸ் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கலர் ஒரு டை பண்ணுறதுனால ஃபோர் ஹெட்ஸ்லையோ இல்லாட்டி ஃபேஸ்லையும் வந்து பிளாக் கலர் ஸ்பாட்ஸோ பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிருது, ஹேர் ஃபால் நிறையா வர ஆரம்பிக்குது, ஹேர் பிரேக்கேஜ் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஹேர் டை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது ஒரு பெரிய ரொம்ப ஜென்ரலாக கேட்டுட்டீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து we cannot talk like that. சரி, நீங்கள் இன்னொரு குரூப் மறந்துட்டீங்க. ஒன்று ட்ரெண்டிங் ஃபேஷனுக்காக, இன்னொன்று வந்து யூ டோல்ட் அபவுட் கிரேயிங். பட் இன்னொரு கிரேயிங் வந்து ஏர்லி கிரேயிங், அதுதான் ரொம்ப காமன். யா, வெரி வெரி காமன். இப்போ 20, 15 அந்த ரேஞ்ச் ஸ்கூல் கிட்ஸ்லேருந்தே வந்து ஏர்லி கிரேயிங் ஆரம்பிச்சு. ஜெனட்டிக் ஓகே, பட் we are seeing high rise in number because of the stress levels. We have poor lifestyle these days. தூங்குறதுல இருந்து all our lifestyles are getting so early graying ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ இந்த டை யூசேஜும் பிகாஸ் சில பேருக்கு அது சோஷியல் ஸ்டிக்மாவாக தான் இன்னமும் இருக்கு. சம் பீப்புள் டேக் இட் வெரி கூல், சால்ட் அண்ட் பெப்பர்னு ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க அந்த லுக்கை. தட் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். பட் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டில் ஹேவ் தட் சோஷியல் ஸ்டிக்மா. அவங்களுக்கு ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கு. தே ஃபீல் வெரி வெரி புல் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ அந்த டைமில் அவங்கள போயிட்டு ஹேர் டைலாம் தப்பு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அமங் த பேட் சாய்ஸஸ் லெட்ஸ் மேக் அ லிட்டில் பெட்டர் சாய்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் அபவுட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஹேர் கலர்ஸ் ஒரு டை, இப்போ வந்து ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் டைங் ரெண்டுமே வேற வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரெண்டும் சிமிலரா இல்லாட்டி டிஃபரெண்ட்? It is similar. It's just that your hair இது பண்றீங்க same components எல்லாம். It depends on the color and dye and all that you use. அதுல streaks வந்து அந்த balayage, all that is the technique that they form to give you the right. இது overall global-ஆ வந்து வீட்ல வந்து grey color பண்றது மாதிரி தான். ஓகே, இப்போ அதுலயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துருது. ஷாம்பூ மாதிரி யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் வருது. அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? கோரா பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் அந்த 5 minutes வைக்கிறது, ஷாம்பூயிங் அண்ட் ஆல் தட். பட் அதுல என்ன யூஸ்வலா வந்து ஏன் இந்த ஹேர் டைல இவ்வளோ டிபேட்டபிள், ஏன் இவ்வளோ பிக்மெண்டேஷன் தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த நோட்டோரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இது. ஹேர் டை போட்டிருக்கு, அதுவும் மென்னெல்லாம் மீசைக்கு போடுவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்து பிக்மெண்டிங் அண்ட் வெரி டேஞ்சரஸ் அண்ட் வெரி சென்சிடைசிங். அந்த வாய் சுற்றி எல்லாமே வந்து செகப்பா அப்படி சின்ன சின்ன வெள்ளை இது மாதிரி வந்துடும். இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்கிறேன், தோஸ் ஆர் பஸ்டியூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இம்மீடியட்டாக டை போட்ட உடனே இந்த மாதிரி வரும். வாய் வீங்கிக்கும், கண்ணு வீங்கிக்கும். ஸோ இவ்வளோ இதையும் தாண்டி தே வில் ஸ்டில் டூ இட் த நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அந்த டார்க் ஹேர். அது வந்து அவங்களுக்கு ஒரு அவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பேஷண்ட் கிட்ட ஒரு கவுன்சில் பண்ணி சொல்லி புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் என்ன, கம்மிங் டு த டாபிக், இதில் என்ன காம்பனன்ட்னா பிபிடின்னு சொல்லுவோம், பாராஃபெனில் டயமைன் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தா கோல்தார் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு சீப் கெமிக்கல். ஸோ இந்த கருப்பு நிறம் சரியாக பிடிக்கணும், நல்லா டார்க்கராக கொடுக்கணும், நல்லா இது பண்ணணுங்கிறதுக்காக யூஸ்வலாக டைஸில் ஆட் பண்ணுவாங்க. ஒரு குரூப் இருக்கு, சரி மேடம் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன், மருதாணி யூஸ் பண்றேன், ஹென்னா வந்து ஓகே தானே நேச்சுரல். ஹென்னால என்ன வரும்னா டேனிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அங்க, அந்த ஆரஞ்சிஷ் கலருக்காக. ஈக்குவலி பேட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க மருதாணியை வந்து பறிச்சு அரைச்சு போட்டீங்க அப்படின்னா. And there's another group where மேடம் நான் அவரி விதை தான் யூஸ் பண்றேன், இண்டிகோ அந்த அவரி விதை, நான் டீ யூஸ் பண்றேன், காஃபி யூஸ் பண்றேன். ஓகே, ஸ்டில் ஓகே. நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் வாங்கிட்டு அவரி விதை தான் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் இண்டிகோ டை உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா ஓகே, தட் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லும்போது.
ஸோ கம்மிங் டு திஸ், மேக் ஷுர் தட் அமோனியா இல்லை மேடம் வாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைஸ்ல அமோனியா இல்லை. பிபிடி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எப்படி நம்மளோட டைஸை சேஃபாக இன்னும் டையிங் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் ஆக்கிக்கலாம் அப்படின்னா, ஒன்று பிபிடி இல்லாமல் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. 15 நாள் 10 நாளுக்கு ஒரு முறை போடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 45 days உள்ள உண்மையிலேயே ஒரு சோஷியல் அக்கேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் மெடிக்கேட்டட் டைஸ் ப்ரிஃபர் பண்ணுறது, வெஜிடபிள் டைஸ், மெடிக்கேட்டட் டைஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபராக இருக்க முடியும். பேட் இஸ் பேட், பட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. இப்போ டாட்டூஸ் பார்க்கும்போதே நம்ம அது ட்ரை பண்றதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம கண்டிப்பா. அதே மாதிரி ஹேர் கலர்ஸ்க்கும் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் முக்கியம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு காமனா, நான் வந்து ஐ யூஸ் டு ஹேவ் அ செக்ஷன் ஆஃப் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் தட் ஐ ரெக்கமெண்ட் ஃபார் மை பேஷண்ட்ஸ். ஸோ அதுலேயே வந்து ஒரு டை ஒரு பேஷண்ட்க்கு சூட் ஆகும், இன்னொரு பேஷண்ட் சூட் ஆகாது. ஸோ சொல்லி தான் பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கிறது பெரிய பிரச்சனை. ஏன்னா என்ன மாதிரி எல்லாம் வந்து இதுவாகும் அப்படின்னு பார்த்தா, பிக்மெண்டேஷன் ஆன் த லாங் ரன். அதை விட போட்ட உடனே தலை ஃபுல்லா, ஸ்கேல் ஃபுல்லா எரிய ஆரம்பிக்கும், அரிப்பு வர ஆரம்பிக்கும், தலை ஃபுல்லாவே அரிப்பு. அந்த முடி எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் படுதோ அங்கெல்லாம் அரிப்பு ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே இந்த அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஓன்லி ஃபார் ஹேர் டைஸ், நெயில் பாலிஷ். ஸோ நெயில் பாலிஷ் போடும்போது வாயில் நெகம் கடிப்பாங்க, அவங்களுக்கு லிப்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷனும் பிக்மெண்டேஷனும் இது சென்சிடைஸ் ஆகிருக்கும். ஸோ we couldn't even find out why that lip infection. Suddenly we understood that the girl வந்து bites her nails and it is from the nail polish. ஸோ இது மாதிரி அலர்ஜிக் கான்டாக்ட் அந்த டெர்மடைட்டிஸ்ங்கிறது ஃப்ரம் கான்டாக்ட் எப்படி வேணா வரலாம். பட் இதுல வந்து மெயின் கல்பிரிட் இஸ் யோர் பிபிடி. ஸோ இட் இஸ் பெட்டர். பிபிடி வந்து ஒரு கார்சினோஜன், லாங் ரன்ல யூஸ் பண்ணும்போது கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஹேர் கலர்ஸ், ஹேர் டைஸ் வந்து நம்ம ப்ரொலாங்டா யூஸ் பண்றதா கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் உங்க தம்ப்நெயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கேட்கும் எனக்கு அப்படிதான் இருக்கு. யா, அந்த பிபிடி இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து இந்த கார்சினோஜன்ஸ் வந்து கொஞ்சம் காமன். ஸோ அதனால டெல்லிங் யூ தட் பெரிய அளவுல பயமுறுத்தணும் அப்படின்னா இப்படி பண்ணலாம். பட் மேக் ஷுர் தட் யூ ரெடியூஸ் இட் அண்ட் யூ டோன்ட் யூஸ் இட் வித் பிபிடி. என்ன மாதிரி டேமேஜஸ் வரும் டாக்டர் ஃபார் போத் ஸ்கின் அண்ட் ஹேர்? ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட், லேட் அப்படின்னு வச்சுக்கலாம். இமீடியட் அப்படின்னு பார்க்கும்போது போட்ட உடனே அந்த கான்டாக்ட் வந்தோடனே அரிக்கிறது, நிறைய புண்ணு மாதிரி வந்துடும், ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி விட்டு புண்ணுங்க வர்ற மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸு கான்ஸ்டண்ட்டாக வந்து பின்னாடி, அதாவது எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ, யூஸ்வலாக காமன் வந்து நேப் ஆஃப் த நெக், அதுவும் வாய் சுற்றி இருக்கிற இதும்போது எல்லாமே மீசெல்லாம் போடுறாங்க, இந்த கிருதாலாம் போடுறாங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க தான் தலையில தான் போடுறோம், எப்படி காலில் எக்ஸிமா வந்ததுன்னு கேட்பாங்க. தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிபிலிட்டி தேர் எனிவேர் இன் த பாடி. ஸோ கை கான்டாக்ட்ல இருந்ததுன்னா கையில வரலாம். ஸோ இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், எக்ஸிமாஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப காமன். லேட்டர் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஒரு டார்க் பிக்மெண்டேஷன் கீப்ஸ் டெவலப்பிங். See, we are a group of people where எல்லாத்துக்கும் நம்மளோட பாடியோட ரெஸ்பான்ஸ் வந்து பிக்மெண்டேஷன் தான். இந்த மாதிரி அலர்ஜிக் கான்டாக்ட், கொசு கடி, பூச்சி கடி, ஸ்ட்ரெஸ், வெயில்ல போனா, ஏதாவது நம்ம மேல பட்டா, ஒராய்வு, கட், எல்லாத்துக்கும் பிக்மெண்டேஷன் தான். ஸோ இதுக்கும் ஃபர்ஸ்ட் பிக்மெண்டேஷன் தான். நெத்தியில, கரெக்டா காது பின்னாடி, முகத்துல, அந்த தட் பிக்மெண்டேஷன் இஸ் சோ டீப் தட் யூ கேனாட் ட்ரீட் இட். நல்ல உள்ள வந்து இட் வில் பி லேயர்ஸ் டீப். ஸோ ட்ரீட் பண்றதே வந்து இப்போ நம்ம ஒரு லேசரோ ஏதோ பண்ணாலுமே இன்னும் சம்டைம்ஸ் பேரடாக்சிக்ல அதிகமாகிறதுக்குமே வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த லாங் டேர்ம். அதை விட லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தா கார்சினோஜன், கேன்சர், அந்த மாதிரியான ரொம்ப லாங் டேர்ம் எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டையை ஸ்டாப் பண்றது தான் ட்ரீட்மெண்ட் மெத்தட். ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் ஒரு டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை டாபிக்கல் லோ கிரேட் ஸ்டெராய்ட்ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது we can treat the immediate cause. டெஃபினட்டா ஒரு ஆன்டிஹிஸ்டமின் கொடுக்கலாம். அந்த அரிப்பு தன்மை அதெல்லாமே we've given a course of oral antibiotics. இது மாதிரி வரும்போது depends on the infection, எந்த கிரேட்ல இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதை பொறுத்து வந்து we can treat the patient. ஓகே. ஸோ டைஸை மாத்துறது, கொஞ்ச நாள் டை ஃப்ரீயா வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃப் டை அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா கொடுக்கும்போது it should be a little okay. சரி, இந்த டையிங் வந்து உடனே ஸ்டாப்பும் பண்ணிட முடியாது. அதுதான் சொன்னேன். இட்ஸ் வெரி கனெக்டட் டு a lot of things. See, முன்னாடிலாம் வந்து இது இந்த டையிங் ப்ரொசீஜரே வந்து ஒரு இஜிப்சியன் டைம்ல இருந்து வந்த ப்ரொசீஜர்ஸ், வேர் கிரேயிங்கை வந்து கவர் பண்றதுக்காகவும் கன்சீல் பண்றதுக்காகவும் பண்ணுது. அண்ட் தென் கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்க, ஒரு 70s அந்த டைம்ல எல்லாம் பார்த்தா ஜாபுக்காக டை பண்ணுவாங்க. பிகாஸ் யூனோ தே ஹாவ் டு ஷோ யங்கா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலா இன்னுமுமே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ஜாப்ஸ்ல எல்லாம் பார்த்தா
கண்டிப்பா டைவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு டு லுக் யங்கர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒரு சோஷியல் ஒரு ஈவெண்ட் ஆஃப் லைஃப் சோஷியல் இதுலயுமே ரொம்ப கனெக்டடா இருக்கனால ஈஸியா வி கேனாட் புல் திஸ் அவுட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல். அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி இங்க ட்ரீட் பண்றதுமே. இப்போ பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் கிரேயிங்கும் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் வந்துட்டு ஹேர் டைஸ் ஹேர் கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐடியலி ஸ்பீக்கிங் எந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல இருக்க பீப்புள் வந்துட்டு ஹேர் டை பண்ணலாம்? யூஸ்வலா 18 வரைக்கும் ஐ டெல் தம் நாட் டு யூஸ். ஆஃப்டர் தட் ஓகே ஹேர் கலருமே அப்புறம் எனி திங் ஏஸ்தட்டிக் எனி திங் காஸ்மெட்டிக்கல் அதெல்லாம் 18க்கு அப்புறம் எனி ப்ரொசீஜர்ஸ் எனி இது எல்லாமே ஐ பர்சனலி அட்வைஸ் them to do after 18. ஏன் எக்ஸாக்ட்லி 18? You're mature enough to take it. You're an adult. Your skin is okay to take it a little, எல்லாமே இதுக்காக தான். இன்னொன்று ப்ரொசீஜர்ஸ் நாட் ரிக்வயர்ட் பிலோ தட். ஓகே, இது ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஒரு லேசர் வேணும் அப்படின்னா, ஒரு வாஸ்குலர் லீஷன் அது மாதிரி இருக்கு அப்படின்னா we will definitely do it. பட் ஒரு ஏஸ்தட்டிக் ப்ரொசீஜருக்காக லேசர் இட் கேன் வெயிட். ஓகே, இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் வராம ஹேர் கலர் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரி ப்ரீ கேர் மெத்தட்ஸ் இருக்கு? ப்ரீ கேர் மெத்தட்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஒரு குட் ஷாம்பூயிங் அதெல்லாம் தான். மேக் ஷோர் யூர் யூஸிங் அ குட் குவாலிட்டி மெடிக்கேட்டட் ஹேர் டை விதவுட் பிபிடி. நல்ல சர்ஃபெக்டன்ஸ் அதெல்லாம் இருக்கணும். கெட் ஹெல்ப் ஃப்ரம் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட். இந்த மாதிரி ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வர தன்மை இருந்ததுன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. That could be a safer method to use it. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹேர் கலர் பண்றதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணிட்டு பண்ணா அது இன்னும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ளீச் பண்ணா ஹேர் ஆப்வியஸ்லி டேமேஜ் ஆகும். பிகாஸ் இந்த நேச்சுரல் பிளாக் கலர் இல்லாட்டி அவங்களோட நேச்சுரல் பிக்மெண்ட் என்னவோ அது ஃபுல்லா ரிமூவ் ஆகிரும். ஆமா, இதனால என்ன மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு என்ன ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்? டெக்ஸ்சரும் பிரஷ் மாதிரி ஆயிடும். உங்களோட யூர் ரிமூவிங் கம்ப்ளீட்லி அந்த பாண்ட்ஸ் ஆஃப் யோர் ஹேர் எல்லாத்தையுமே இது பண்றீங்க. ஹவு யூ ஸ்ட்ரெயிட்டன் யோர் ஹேர் அண்ட் யூ டோன்ட் நோ. யூர் லிட்டரலி க்ரூசிஃபைங் யோர் ஹேர். அதுவும் ஏற்கனவே முடி கொட்டிட்டு இருக்கும். they'll want a boost of something in life அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே முடிய வெட்டுறது கூட பரவாயில்ல, வளர்ந்துடும். எடுத்தோடனே போய் ஒரு ஹேர் கலர் பண்ணுவாங்க. they chop it. I think எல்லாமே it's connected to emotions என்னதுனால. So I say this will make your emotions dip more down. So the bleaching and then coloring அது போக 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 tattoo மாதிரி தான். As a dermatologist, things I wouldn't do அப்படின்னா bleaching your hair, கலர் டேட்டூ போடுறது, இந்த கிரீன் அண்ட் ரெட் கலர் அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட ரொம்ப கஷ்டம் லேசரால எல்லாம். ஓகே, so like that even this bleaching you've completely damaged your hair, you've taken out the life of it அப்படிங்கிறது தான். ஸோ கீப் இட் வெரி மினிமல். கொஞ்சம் ரிவர்ட் பண்ணிக்க முடியுங்கிற அளவுக்கு டூ யோர் ஸ்ட்ரீக்ஸ் என்னங்கிறது பெட்டர் சாய்ஸ். ஓகே, இப்போ ஃபுல் ஹேருக்குமே ப்ளீச் பண்ணிட்டு கலர் பண்ற பீப்புள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நடக்கும்? The same thing. So you are literally damaging in the texture of your hair. நம்மளுடைய அந்த பிரிஸ்டல்ஸ் அது எல்லாமே your moisture is lost. அப்படியே ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். அந்த கலர் கொஞ்சம் சர்டன் வாஷஸ்க்கு அப்புறம் it will really wash out. So after that the true bleached hair ஓடைய ஸ்லோலாக அந்த லைட்டர் ஆகும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி it will go damage your hair with the texture. இன்னொன்று கான்டாக்ட் அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அதெல்லாமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஓகே இந்த கலர் சூட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா then texturally it will damage and then your hair starts falling down. அந்த ஹேர் சைட் டீலோஜன் எஃப்ளூவியம்னு சொல்லுவோம். ஸோ அது முன்னாடியே ரொம்ப ஏர்லியாகவே கொட்டிடும். அந்த ஹேர் சைக்கிளில் வளர்கிற ஃபேஸ் இருக்கு, கொஞ்சம் ரெஸ்டிங் ஃபேஸ் ஒன்று இருக்கு, இன்னொன்று ஃபாலிங் ஃபேஸ். ஸோ உங்கள் ஹேர் சீக்கிரமாகவே அந்த ஃபாலிங் ஃபேஸ்க்கு தள்ளப்பட்டுரும். இந்த மாதிரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது, இந்த ஹேர் கலர்னால டேமேஜ், நம்ம ஹேர் பாண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டனிங் இந்த பர்மிங் அதெல்லாமே பண்ணும்போது இதுதான் நடக்கும். ஸோ தட்ஸ் வை வி டெல் அதுக்காக ஹேர் கலரே பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டனே பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறவங்களும் சொல்ல முடியாது. ஸோ மேக் ஷுர் தட் யுவர் ஹேர் இஸ் நாட் ஆல்ரெடி ஃபாலிங். ஒரு கொட்டுற ஸ்டேஜில் இல்லை, நமக்கு வரும் இல்லையா ஃபேஸுக்கா ஹேர் வில் பி நைஸ், திடீர்னு ஒரு மாதம் கொட்டிட்டு இருக்கும், 2 மாதம் கொட்டிட்டு இருக்கும். மேபி இட் இஸ் இன் யோர் சைக்கிள், டீலோஜன் சைக்கிளில் இருக்கலாம், ஒரு நியூட்ரிஷனல் டேமேஜ் இருக்கலாம், யூ நாட் ஸ்லீப்பிங் வெல், யூ கோயிங் த்ரூ சம் ஸ்ட்ரெஸ், ஒரு ஃபீவர்லேருந்து இப்போ தான் நீங்கள் ரெக்கவர் ஆகிருக்கலாம். இப்படிலாம் இருந்து ஹேர் அப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மூட் பூஸ்ட்டுக்காக நீங்கள் போய் ஒரு ஹேர் கலரையும் பண்ணிங்க அப்படின்னா இருக்க முடியும் கொட்டிடும்.
ஸோ இதெல்லாம் தான் ப்ரிகாஷன்ஸாக நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஸோ கெட் யோர் பிளட் டெஸ்ட். ஹேர் கலருக்கு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லலை, ஜென்ரலாகவே ஒரு ஹேர் வெல்பீயிங் பார்த்துக்கிறதுக்கு அவங்க நியூட்ரிஷன் ப்ரொஃபைல்னா ஒரு 6 months ஒன்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எது குறைவாக இருக்கோ அதெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணும்போது ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் டு வித்ஸ்டாண்ட் ஆல் த டேமேஜ். ஓகே, அதுதான் அன்றாட ஸ்டைலிங்க்குமே வந்து மேக் ஷூர் யூர் யூசிங் ப்ரொடெக்டிவ் க்ரீம்ஸ், ஸ்டைலிங் ப்ரொடெக்டன்ஸ், அதெல்லாமே ஹீட் ப்ரொடெக்டன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ எவ்வளோ ஆஃபன் வந்துட்டு நான் ஹேர் கலர் பண்ணலாம்னு நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஐ நோ தட் நீங்க வந்துட்டு ஹேர் கலரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க, பட் தென் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்கு, ஐ ஹாவ் டு டூ இட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அப்படின்னு இருக்குன்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சில நான் வந்துட்டு ஹேர் கலர் பண்ணிக்கலாம்? Once in a blue moon, I would say. Once in 8 months or 6 months. Make sure you're in a good, your hair is in a good space to take the damage. Once in a year or once in 8 months. Okay, so once in a year, 8 months. Okay, once in a year. Okay. So என்ன மாதிரி போஸ்ட் கேர் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஹேரோட அந்த டெக்ஸ்சரும் மெயின்டைன் ஆகும், அட் த சேம் டைம் கலரும் மெயின்டைன் ஆகும்? Good shampoos, கலர் ப்ரொடெக்டன்ட் ஷாம்பூஸ், நல்ல கண்டிஷனர்ஸ். நிறைய பேர் கண்டிஷனர்ஸ் ஸ்ட்ரெயிட்டன்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த ஷாம்பு யூஸ் பண்ணாமல் நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. கலர் ப்ரொடெக்டன்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ செலவு பண்ணிட்டு பிகாஸ் ஃபியூ வாஷஸில் போயிடும். அப்புறம் திரும்ப அதை வெளுக்க அந்த இந்த கலர் வெளியே ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ப்ளீச்டு ஹேர். ஸோ மேக் ஷூர் யூர் யூஸிங் அப்ராப்ரியேட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் தட் வாட் யோர் ஸ்டைலிஸ்டோ உங்கள் இதில் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கலர் ப்ரொடெக்டன்ட் ஷாம்பூ, பிஹெச் பேலன்ஸ் ஷாம்பூ, ஒரு நல்ல கண்டிஷனர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷாம்பூ மெத்தட்ல யூஸ் பண்ற டைப்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்றது பெட்டரா, இல்லாட்டி ப்ராப்பரா பார்லர் போயிட்டு ஹேர் கலருக்கு வந்து அப்ளை பண்ணி அதை செட் பண்ணி ஹீட் பண்ணி வாஷ் பண்ணி வர கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா? இது குவிக் மெத்தட், பட் மேக் ஷுர் தட் எந்த இதுலேயுமே உங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ப்ராடக்ட் ப்ரொஃபைல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட் வில் பி அ லிட்டில் பெட்டர். ஐ ப்ரிஃபர் த ஒன்ஸ் தட் இன் சலானில் பண்ணுறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த 10 minutes பண்ணி வாஷ் பண்ணுறதை விட தட் வில் பி அ லிட்டில் பெட்டர் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் டாக்டர். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் மெயினாக ஒன்ஸ் இன் இயர் மட்டும் தான் ஹேர் கலர் பண்ணணும். I don't know, it's going to be very controversial. Yeah, sure. Thank you so much. Thank you so much. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.